Hello guys, welcome back to my channel JUST4YT. So இன்னைக்கு வீடியோல கொழுக்கட்டை ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் தேங்காய் ஸ்டஃபிங் வச்சு கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பருப்பு போட்டு கூட செஞ்சுக்கலாம். So without wasting further time, let's get into the video. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 2 கப் அரிசி மாவில் லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு அதே 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி தேவைப்படும். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்ச ஹாட் வாட்டரை அப்படியே டைரெக்டாக நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ சூடாக இருக்கனால நம்மளால் கை வைக்க முடியாது, அதனால ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்காக நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் நல்லா மாவு சாஃப்டாக வரும். ப்ளஸ் அது நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்கும். நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறப்போ நம்மளுக்கு மாவு ரொம்ப உடையாமல் ஸ்டஃபிங் வெளியே போகாமல் நல்லா பிடிச்சி வச்சுக்கும். ஸோ ஹாட் வாட்டர் அதனால தான் போடுறோம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் ஆக விட்டுடலாம். ஏன்னா நம்மளால் சுட சுட அப்படியே கை வைக்க முடியாது. அதனால ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட்க்கு அப்புறமா நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரளவுக்கு ஆறினக்கு அப்புறமா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, அப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் போது ஈஸியாக வராது. இப்போ நெக்ஸ்ட் கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணேன்னா, ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயோ நெய்யோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப லைட்டாக இந்த கோகோனட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ்ட் பண்ணிக்க லைட்டாக அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் போது நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாட்டு சர்க்கரையிலே லைட்டாக மெல்ட் ஆகி அது கொஞ்சம் திக்காக வரும். ஸோ அதுவே நம்மளுக்கு ஸ்டஃபிங் ஆகிடும். இப்போ மாவும் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறது நம்ம வேலை. கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு கிண்ணம் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்டஃபிங் உள்ளே வைக்க முடியும்ன்றதுனால. இந்த மாதிரி நல்லா கிண்ணம் ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓரங்களில் இந்த மாதிரி மடிச்சு விட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த உள்ளே வச்சிருக்க ஸ்டஃபிங் வெளியே தெரியாத மாதிரி, வெளியே வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டை பிடிச்சி வச்சு இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா பிளேட்டில் அடுக்கிக்கலாம். இன்னைக்கு எனக்கு ஷேப் அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் வரலை, நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சதுக்கப்புறமா இது அவிச்சு எடுக்கிறது தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேலை. இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி சட்டியில் லைட்டாக கீழே தண்ணி வச்சு ரொம்ப லேசாக சூடானதுக்கப்புறமா நம்ம மேலே இந்த மாதிரி கொழுக்கட்டையை அடுக்கி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்துடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நம்ம கொழுக்கட்டை செமையாக ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.